ஹாய், திஸ் இஸ் ஷப்னா ஜெயின். என்ன ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கேட்ட உண்மையாகவே வந்து பிள்ளைகளுக்கு ஃபோன் கொடுக்காம இருக்கேலுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ உண்மையாகவே நான் வந்து தியரிட்டிக்கலாக கதைக்கலை, சும்மா எங்கேயோ புக்கில் பார்த்தோ இல்லாட்டி அப்படி கதைக்கலை. உண்மையாகவே நான் வந்து பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். நானும் ஒரு பேரண்ட், எனக்கும் ஒரு 3 years மகானொண்டிக்கு. ஸோ அவரோட நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்களை அடிப்படையாக கொண்டு தான் நாங்களோட இந்த விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறேன். எங்களோட மகனுக்கு 2 years வரைக்குமே நாங்கள் எந்த ஸ்க்ரீனுமே பயன்படுத்தலை. அட்லீஸ்ட் வீடியோ காலில் கூட அவருக்கு அந்த அந்த கண்டாக்டை கூட நாங்கள் கொடுக்கல. ஸோ அது ப்ராக்டிக்கல். பிள்ளை வந்து நேரத்தோட பேசுகிற சந்தர்ப்பங்கள் அதிகமாக காணப்பட்டுச்சு. அவரோட இருக்கிற கனெக்ஷன் கூடிச்சு. இப்போ நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுற இந்த வயசில் பிள்ளைகள் பேசுதில்லை. பிள்ளை வந்து வார்த்தைகளை சொல்கிறாரு இல்லை முறையா அப்படின்ற விஷயம் வரும். பட் நீங்கள் ஸ்க்ரீன் டைமை குறைச்சி பிள்ளையோட இன்ட்ராக்ட் பண்ணுற சந்தர்ப்பங்கள் அதிகமாகிற நேரம் பிள்ளை அவசரமாக பேசும். இதை நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் கண்டதை தான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஸ்க்ரீன் டைமை எந்த அளவுக்கு நாங்கள் மினிமைஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பிள்ளையோட பிரெயின் ஆக்டிவிட்டிஸ் கூடும். அவங்க ஆக்டிவாக இருப்பாங்க. அவங்க அடுத்தடுத்த செயற்பாடுக்கு மூவ் ஆகி போவாங்க. இந்த வயசுல தான் இது செய்யணும், இந்த வயசுல தான் இது செய்யணும்னு இருந்தாலுமே நீங்கள் வந்து பிள்ளைகளோட கலந்து அவங்களோட ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுற நேரம் அவங்க அவசரமாக அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்வாங்க. அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அவசரமாக இன்க்ரீஸ் ஆகிற சிச்சுவேஷனை நீங்கள் கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். பிள்ளைகளுக்கு ஸ்க்ரீன் டைமை நாங்கள் கட்டுப்படுத்தணுமெண்டா நாங்களும் ஸ்க்ரீன் டைமை கட்டுப்படுத்த தெரிஞ்ச பேரண்ட்ஸாக இருக்கணும். அதனால தான் உண்மையாகவே பேரண்ட்ஸுக்கு ஸ்க்ரீன் டைமை கட்டுப்படுத்த அதை கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கொள்ள தெரியாத காரணத்தால தான் எங்கட பிள்ளைகள் ஸ்க்ரீன் டைமுக்கு எடிக்ட் ஆகிற சந்தர்ப்பங்கள் அதிகமாக காணப்படுது. நீங்கள் உங்களுக்குள்ள உங்களோட வீட்டுக்குள்ள ஸ்ட்ரிக்டாக இந்த சம்பந்தமான ரூல்ஸ் நீங்கள் பின்பற்றணும். அதாவது பிள்ளைகளுக்கு ஃபோன் கொடுக்குறலண்டா ஃபோன் கொடுக்குறல. எனக்கு இதால் வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு. இது என்ன, இது புதுசாக ஒரு விஷயத்த கொண்டு வராங்க, இப்படியெல்லாம் புள்ள வளர்க்கலுமான நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு. பட் எங்களுக்கு தெரியும் நாங்கள் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம்னு சொல்லி. ஸோ அதை வந்து உறுதியாக கொண்டு எங்களோட வேலையை நாங்கள் செய்கிற வேலையை எல்லாமே எங்களோட பிள்ளைகள நலவுக்காகத்தான் இருக்கும். ஸோ அடுத்த கமெண்ட்ஸ் ஒரு பக்கம் வச்சுட்டு அவங்களோட நலவை நோக்கி அவங்களோட ஃப்யூச்சர் வந்து நல்லா இருக்கணும், அவங்களோட ஃப்யூச்சர் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நகரணுன்றதுக்காக நாங்கள் எடுக்கிற எந்த முடிவுமே பிழை இல்லை. ஸோ உங்களுக்குள்ள நீங்கள் பவுண்ட்ரிஸை உருவாக்கிக்கோங்க. நான் ஏற்கனவே திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம்தான், உங்களுக்குள்ள உங்களோட குடும்பத்துக்குள்ள கட்டுப்பாட்டுகளில் நீங்கள் வகுத்து கொள்ளணும். உங்களுக்குள்ள பவுண்ட்ரிஸை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளணும். அப்படி இருக்கிற நேரம் நிச்சயமாக அடுத்தாக்களோட கமெண்ட்ஸோ அடுத்தாக்களோட விஷயங்களோ உங்களை பாதிக்காது. நீங்கள் தொடர்ந்தும் செயற்பட்டு கொண்டு போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். உங்களோட வீட்டுக்குள்ளே நீங்கள் ரூல்ஸை உருவாக்கிக்கோங்க. பிள்ளைகளுக்கு ஃபோன் காட்டுறல, பிள்ளைகளோட முன்னுக்கு நாங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறல, பெட் டைமில் நிச்சயமாக பெட்ரூமில் ஃபோன் யூஸ் பண்ணுறல, பெட் டைமில் பிள்ளையோட கதைச்சி அவங்களுக்கு ஸ்டோரி சொல்லி அந்த மாதிரி அவங்க தூங்குகிற நேரம் அவங்க வந்து நல்ல மனநிலையோடு தூங்கணும். ஸோ அதற்கான வழிமுறைகளை நாங்கள் தான் ஏற்படுத்தி கொடுக்கணும். ஸோ நாங்கள் முதல்ல ஸ்க்ரீன் டைமை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நிலையில் இருக்கணும். அதற்கான வழிமுறைகளை நாங்கள் எடுக்கணும். ஸோ அப்போ தான் எங்களுக்கு எங்களோட பிள்ளைகளை கைட் பண்ணக்கூடியதாக இருக்குது. இதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் நான் ஞாபகப்படுத்துகிறேன். நிறைய பேரண்ட்டை இப்போ கேட்குற, இவ்வளோ நீங்கள் நிறைய காலம் வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கலையே, எஃபியில் ஒரு போஸ்ட்டும் எழுதலையே, ஒரு ஃபோட்டோவும் ஷேர் பண்ணலையேன்னு கேட்டிருந்தாங்க. உண்மையாகவே அதுக்கான காரணம், நான் இந்த 2 years வந்து மேக்சிமம் சோஷியல் மீடியாவிலிருந்து விலகியே தான் இருந்தேன். ஏன்னா அது நான் எனக்கு ஏற்படுத்தி கொண்ட ரூல். என்ன சொன்னால், நான் சோஷியல் மீடியா யூஸ் பண்ண வெளிக்கிட்டேன்னு சொன்னால் நிறைய நேரங்கள் நான் அதில் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் காணப்படும். ஸோ என் வேலையோடு சேர்த்து நான் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணால் என் பிள்ளையோட நான் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து மினிமைஸ் ஆகும். ஸோ அதை தவிர்த்து கொள்றதுக்காக வேண்டி இந்த 2 years உண்மையாகவே நான் சோஷியல் மீடியாவோட எந்த தொடர்பும் இல்லாமல் தான் இருந்தேன். ஸோ அப்படி
இதே தான் நான் செய்யணும்னு நான் சொல்லலை. உங்களுக்கு எது சரின்னு படுதோ, உங்களோட பிள்ளையோட கனெக்ஷனை உங்களுக்கு எப்படி கூட்டிக்கொள்ள இயலுமோ அந்த வகையில் நீங்கள் இந்த ஸ்க்ரீனை குறைச்சி அந்த பிள்ளையோட ஃபிசிக்கலாக அவங்களோட ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டு அவங்களோட இருந்தீங்கன்னு சொன்னாலே இந்த ஃபோன் பிரச்சனை இல்லாமல் போகுமென்று நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.